விருச்சிக ராசிக்காரர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களின் மறைக்கப்பட்ட மறுபக்கம். அக்டோபர் 24 முதல் நவம்பர் 21க்குள் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் பயணம் செய்வதாக நம்பப்படுகிறது. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் பார்க்க அமைதியாக கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவர்களாகவே தோன்றினாலும் பகையென்று வந்துவிட்டால் வன்மம் வைத்து மறைந்து நின்று போராடி ஜெயித்து விடுவார்கள். அதாவது முகத்துக்கு நேரே மோதாமல் வாளால் கொட்டும் தேள் போல பின்னிருந்து தாக்கி வெற்றி பெறுவார்கள். இந்த ராசியில் சந்திரன் நீச்சம் அடைவதால் விருச்சிக ராசி லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் மன அழுத்தம், மன சஞ்சலம், மனக்குழப்பம், அச்சம், தயக்கம், காலதாமதம் போன்ற குணங்களை உடையவர்களாகவே இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுக்கு சுபர் பார்வை கிடைத்தோ அல்லது மற்ற கிரகங்கள் வலுவாக இருந்தாலோ மனக்கலக்கம் என்பது நீங்கும். விருச்சிகம் என்பது தண்ணீர் ராசியாக இருப்பதாலும் உங்களின் மனம் எப்பொழுதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். சட்டென்று ஒரு முடிவுக்கு வரமாட்டீங்க. இதை செய்யலாமா வேண்டாமா, போவோமா போக வேண்டாமா, இருப்போமா இருக்க மாட்டோமா என்று முடிவெடுக்க இயலாமல் திணறுவீங்க. ஆனால் படும் நிதானமாக யோசித்து இறுதியில் நல்ல முடிவெடுப்பீங்க. எந்த செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சோதித்து பார்த்து சிந்தித்து பார்த்து முடிவெடுப்பீங்க. நீங்கள் உங்களை சுய பரிசீலனை செய்வதில் கெட்டிக்காரர். அதே போல காத்திருந்து வெற்றி பெறுவதில் கெட்டிக்காரர். செவ்வாய் ராசிக்காரனான மேச ராசியினர் யோசிக்காமல் முடிவெடுப்பர். முன்கோபிகள், சட்டென்று கை நீட்டி அடித்து விடுவர். அதே செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியினர் பல வருடங்கள் தங்களின் எதிரியை வெல்வதற்கு ரகசிய திட்டம் தீட்டி அவர்களின் கூடவே இருந்து பழகி தக்க நேரம் பார்த்து பிடரியில் ஒரே போடாக போட்டு விடுவீங்க. விருச்சிக லக்னம் ராசியினர் வசியத்திலும் பாலுறவிலும் கை தேர்ந்தவர்கள். வாழ்க்கை துணையை இன்பத்தின் உச்சிக்கே கொண்டு செல்வர். நீங்கள் ஆணாக இருந்தால் நல்ல துணையும், நீங்கள் பெண்ணாக இருந்தால் நல்ல கணவனும் உங்களுக்கு அமைவார்கள். தீர ஆலோசித்து நல்ல துணையை தேர்ந்தெடுப்பீங்க. பின் அவர்களோடு ஒவ்வொரு நிமிடமும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வீங்க. போர்க்குணம் படைத்த கிரகம் செவ்வாய் என்பதால் இங்கு சந்திரன் நீச்சம் பெறுவதாலும் உங்களின் மனதில் துணிவிருக்காது. ஆனால் செயலில் வேகம் இருக்கும். தண்டனை கொடுக்கும் அதிகாரம், கெட்டவர்களை அடித்து உதைப்பது போன்ற வேலைகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகம் இருக்கும். ஆனால் உங்களை ரவுடி என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனெனில் மனதிற்குள் ஓர் அச்சம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் இருக்கும் இடத்தை, தன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் தனது அன்பினாலும் அமைதியினாலும் கவர்ந்து விடுவீங்க. விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் தம் உயிரை துச்சமென மதித்து வீர தீர செயல்களில் ஈடுபடுவீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரகசிய போலீஸ் அதிகாரியாக இருப்பீங்க. ஆனால் வெளியே பார்த்தால் ஏதோ ஒரு ஆஃபீஸ் கிளர்க் மாதிரி நடந்து செல்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் ரகசிய வாழ்க்கையாக இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் துணிச்சலான போராளிகள். தங்கள் இயக்கத்திற்காக, மதம், சாதிக்காக, நாட்டுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டீங்க. பலரோடு கலந்து பழகும் இயல்பு உங்களிடம் இருக்காது. தங்கள் விஷயங்கள் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதால் கூடுமானம் வரை தனித்திருக்கவே நீங்கள் விரும்புவீங்க. நீங்கள் நீர் ராசிக்காரர்களாக இருப்பதால் மற்ற நீர் ராசிக்காரர்களாகிய கடகம் மற்றும் மீனத்துடன் இணக்கமாக இருப்பீங்க. வாழ்க்கை துணை கடகம் அல்லது மீன ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களோடு தொடர்ந்து பயணிப்பார்கள். உங்களுடைய குணாதிசயங்களை கடகம், மீனம் ராசிக்காரர்கள் மட்டுமே புரிந்து கொண்டு உங்களோடு சந்தோஷமாக இணைந்து செல்வார்கள். அடுத்து மண் ராசியான ரிஷபம், கன்னி, மகரம் ராசியினரும் உங்களோடு ஒத்துப்போக முடியும். விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் விருச்சிக ராசியின் ராசியாதிபதி முருகனின் அவதாரமாக விளங்கும் செவ்வாய் பகவானாவார். காலபுருஷனின் அங்க அமைப்பில் ஜனநேந்திரியர்களை குறிக்கும். இது 3வது ஸ்திர ராசியாகும். விசாகம் 4, அனுஷம், கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள், விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எலும்புகள் வெளியே தெரியாத வண்ணம் தசை மூடி சற்று உருண்டை உடலமைப்பு கொண்டிருப்பீங்க. நடுத்தர உயரமும் அகன்ற நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடன் தோன்றினாலும் தேளின் விஷத்தை போன்று தன்னுடைய பேச்சால் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி விடுவீங்க. மாநிறமும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும். நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீர தோற்றம் உங்களுக்கு இருக்குங்க. குண அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரர்களாகிய நீங்கள் நியாய அநியாயங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவராகவே விளங்குவீங்க. தேளின் குணத்தை கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷமத்தனமும் சற்று அதிகமாகவே உங்களிடம் காணப்படும். தனக்கு பிடிக்காதவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பீங்க.
பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பீங்க. பிடிவாத குணம் சற்று அதிகம் கொண்டவர்களாகவே நீங்க காணப்படுவீங்க. பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் நீங்கள் தன்னுடைய தவறை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வீங்க. உங்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிடவே முடியாது. முன்கோபமும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. பிறர் உங்களிடத்தில் ஒரு அடி விலகி இருப்பதே அவர்களுக்கு நல்லது. முன்பின் யோசிக்காமல் ஒருவரை தூக்கி எறிந்து பேசிவிடுவீங்க. உங்களிடம் பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும். எந்த முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டாலும் ஒருபொழுதும் மனம் தளராது முயன்று பாடுபடுவீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் அடைவீர்கள். என்னதான் ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டு கொடுக்காமல் வெற்றியை பெற்றுவிடுவீர்கள். மற்றவர்களின் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாது பிறர் போற்றும் வகையில் வெற்றி பெற்று முன்னேறுவீங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் நிறைய அனுகூலங்களை பெற முடியும். அப்படி பெற்றாலும் திருமணத்திற்கு பின் படிப்படியாக குறைந்துவிடும். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை துணையுடன் நல்ல வசதி வாய்ப்புகளுடனும் புகழ், அந்தஸ்து, கௌரவம் போன்றவற்றுடனும் சிறப்பாக வாழ்வீங்க. உங்களின் விருப்பு வெறுப்புகளை அனுசரித்து செல்லும் குணமுடைய வாழ்க்கை துணை அமையும். வரவுக்கேற்ற செலவுகள் செய்து குடும்பத்தை அக்கறையுடன் நடத்துவீங்க. எந்த சிரமங்களுக்கும் யாருக்கும் ஏற்படாதவாறு மன வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாகவே அமையுங்க. திருமணமாகும் வரை பெற்றோரின் ஆதரவுடன் இருந்தாலும் திருமணத்திற்கு பின் தனித்து வாழ வேண்டிய நிலை உண்டாகும். உங்களுக்கு தாய்ப்பாசம் சற்று அதிகமாகவே இருக்கும். பொருளாதார நிலைன்னு பார்த்தீங்கன்னா பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவு அமையும். உங்களுக்கு பற்றாக்குறையோ பணத்தடையோ ஏற்படுவதில்லை. மற்றவர்களுடைய பணமாவது உங்களின் கையில் புழங்கி கொண்டேதான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடம்பர வசதிகளுக்கு ஆசைப்படுவீங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க. இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடு வயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பீங்க. சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையானதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு, மனை, வண்டி, வாகன வசதிகளும் ஒரு சிலருக்கு பசு, கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வீங்க. அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படாது. உங்களுக்கு அதிக அளவில் பெண் பிள்ளைகளை பிறக்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நற்பலன்களும் சமுதாயத்தில் பெயர் புகழ் ஏற்படுமே தவிர ஒரு நாளும் கெட்ட பெயர் உண்டாகாது. சிறு வயதிலிருந்தே விருச்சிக ராசிக்காரர்கள் சமூக நல சேவைகளில் ஈடுபட்டு தளராது மற்றவர்களுக்காக பாடுபடுவீங்க. எதிரிகள் தன்னை கண்டால் அஞ்சி நடுங்கும்படி கிடுக்குப்பிடி போட்டு வைத்திருப்பீங்க. நீங்கள் ஒரு பிடிவாதக்காரர்கள் என்பதால் எதையும் சாதித்தே தீருவேன் என்ற போக்கு உங்களிடம் அதிகம் தென்படும். அரசாங்க வேலையிலோ அல்லது அரசியல் துறைகளிலோ பணிபுரியும் வாய்ப்பு பெற்றிருப்பீங்க. வாசனை திரவியங்கள், தேன், கோதுமை போன்றவற்றை வாங்கி விநியோகம் செய்வீங்க. செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீர்கள். பதுங்கி பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். பூமி காரகனான செவ்வாய் உங்களின் ராசி அதிபதியாக வருகிறார். எனவே சிறிய அளவிலாவது உங்கள் பெயரில் சொத்து எப்பொழுதும் இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும். உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு தாங்க உங்களுக்கு எதிரியே. 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பார். கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடும் இருப்பதுடன் ஒரு நண்பராகவே பழகுவாங்க. சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவீங்க. அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்களை விரும்பும் நீங்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் நாணியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நலம். மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் உங்களுக்கு கொள்ளை பிரியம். மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு மர்மமான மனிதர்கள் என்றே கூறலாம். உங்களோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு மற்றவர்களுக்கு வெளியே தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு மனக்குழப்பம், ஒரு மன சஞ்சலம் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் செவ்வாய் ஆட்சி செய்கிற ராசியினால் ரொம்ப செயல் ஊக்கம் படைத்தவர்களாக இருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருந்தாலும், சந்தேகம் இருந்தாலும்
அதை நீங்கள் வெளிக்காட்ட மாட்டீங்க. கடுமையான வேலைக்காரர்களாக இருப்பீங்க. வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரன் மாதிரி சுறுசுறுப்பாக செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.